விசேஷம் பெறுது பெயிண்ட் அடித்தா தான் சரி. இந்த ஆளுதை நல்லா அடிக்குமான்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். ஹலோ அண்ணே. சொல்லுங்க அண்ணே. நாங்கள் இந்த ஊர்லேருந்து காய்க்கிறோம் அண்ணே. அந்த ஊரா? ஓ சொல்லுங்க. இது எங்கள் வீட்டோட விசேஷம் பெறுது இப்போ 2-3 மாதத்தில். வரணுமா விசேஷத்துக்கு? நீங்கள் விசேஷத்துக்கு உங்களையும் நான் கூப்பிட போகிறேன். நீங்கள் யாருன்னு தெரியாது. இது அந்த வேலையை கூப்பிட்றேன், பெயிண்டிங் அடிக்கணும். வேலைக்கா? நீங்கள் பெயிண்டிங் அடிக்க போகிறோங்க. தம்பி அதுக்கு பெயிண்ட் அடி. அப்படியா? அதை இப்போ இந்த பில்டப் பண்ணலாமன்னா இப்போ பெயிண்ட் அடிக்கணும். என்ன மாதிரி இருக்கும் வந்து வீடியோலையும் பார்த்து என்ன ரேட் அதுலன்னு சொல்லுவீங்களோ? ஓமண்ணே வரலாம். கடும் பிஸியாக நினைக்கிறேன். இல்லை வேலை எனக்கு தான் தந்துருக்குறாங்க. விசாரிச்ச இடத்துல சொன்னேன். நீங்கள் 1 வருஷமா வீட்டு தான் இருக்கிறீங்களாமண்டு. யாரும் சும்மா இருக்காங்க. நாங்கள் இங்கே எல்லா இடம் எனக்கு தான் வேலை வந்திருக்கு. செய்து முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்கே எவ்வளோத்துல நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ நான் இப்போ ஏணியில் இருக்கிறேன். அண்ணே என்னண்ணே இப்படி ஆகிக்கிறீங்க? குழந்தை பிள்ளைகள் எவ்வளோத்துல இருக்கிறேன்னு கேட்டீங்க. ஏணியில் ஏறி இருக்கிறதா அங்கே சொன்னேன். இந்த ஊர் என்ன நீங்கள்? அந்த ஊர் அந்த ஊர் தான். அந்த ஊரில் இங்கே நான் வந்து இந்த இடம் என்ன? சரி நான் வேற இருக்கா பார்க்க. சரி வாங்க. மெட்டனே கென்றாக்கி வேற அது 4 குழி தான். 4 குழியா? தேவையான ஆக்களையும் கூட்டிட்டு வாங்களேன். 4 குழி என்னன்னு எத்தனை நாள் வேலை அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15-20 நாள் வேலை வரும் போல. நல்ல வீடு தான். பெரிய வீடா? நீங்க 15 நாள்டா எப்படி? நாங்கள் 4 குழி தானே, 40-50 நாள் வரும் நினைக்கிறேன். நானும் பெயிண்டிங் வேலை போனான், எனக்கு தெரியும். கணக்கு பார்த்தா சொல்றேன். 15-20 நாள் தாண்டா அது. நீங்க பாருங்களேன். நீங்க செய்தீங்களா பெயிண்டிங்? அப்போ சரி, அப்போ தெரியும் தானே. அப்போ முடிச்சிடலாம். அது பிரச்சனை. நாங்கள் வந்தோம்னா சரி. சரி வாங்க வாங்க. சரி சரி ஓகே. ஐயா அம்மா ஐயா. இந்த பிச்சைக்காரன் வந்துட்டாங்களா? அந்த பழைய சொத்தை கொண்டாங்க. யாரு பிச்சைக்காரன்? முடன் வர்றேன். கிளவுட்ஸ் எல்லாம் முடன். போன்ல காய்ச்சி நீங்களோ? யார் நீங்கள்? பெயிண்டிங் வேலையை கேட்டீங்க? பெயிண்டிங் என்ன கையில் இதெல்லாம் கொலை கொண்டு வந்துக்கிறீங்க? இது நீங்க நாங்க வீடு தானே பார்க்க வரோம். கூட வீடு என்ன நிலைமையில இருக்குமான்னு தெரியாதானே. பெயிண்ட் கெமிக்கல்லானே. அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் செய்த போன மாதிரி வரீங்களா? வந்து இருங்க என்ன ஃபோனில் காய்ச்சி பார்க்க நான் வயசு போன ஆளாக இருக்கு. கிழவன் ஆக்க மாட்டேன். ஐயா கூப்பிட்டு கொண்டு வரேன். நீங்கள் எப்படி? நான் ஏதோ நினச்சேன். அதை விட்டுங்க. சரியா இருங்க. சரி அண்ணே. இதான் வீடு. இதுக்கா பெயிண்ட்? இதுல நானும் கொஞ்சம் செய்து. நானும் முதல் பெயிண்டிங் வேலையை போனான் தான். கொஞ்சம் நான் கதவெல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது என்னண்ணா இதெல்லாம் இப்படி கிடையாது. இது நீங்க சொன்ன 15 நாள் முடியாது. ஏன் 15 நாள்ல முடியாது? இங்க பாருங்க, கை வைக்கவே கடிக்குது கையெல்லாம். இது அதான் குப்பைக்கா பொறுக்கிறேன் க்ளவுஸ் போல. அதான் கடிக்கும். அதான் கலட்டி வைங்க. உங்களுக்கு தெரியாது. இது நான் செய்தாலே ஒரு 20 நாள் செய்திருவேன் போலக்கு. நானும் கிடைக்கிற இரவு வேலையெல்லாம் செய்வேன். படியில இந்த ஃப்ரெண்ட் படியில வருவாங்க. நீங்க இரவு வேலை செய்வீங்க. இது என்ன மாதிரி பாருங்களேன். என்ன மாதிரி இருக்குன்னு காணும். என்னண்டா இது முதல்ல என்னண்டா சுரண்டோணும். இல்லை சூரெல்லாம் சுரண்டோணும். இல்லை ஜன்னலும் சுரண்டோணும். நாங்கள் பெயிண்டிங் வேலை செய்யறாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி செய்யணும்னு. நீங்க என்ன செய்யுங்க தெரியுதா? 1 வருஷம் வேலையெல்லாம் இருந்தீங்க. நீங்க 1 வருஷம் நாங்கள் அங்க நாங்கள் லண்டன்ல அந்த ஈபிள் டவருக்கு பெயிண்ட் அடிச்சு வந்தாங்க. ஈபிள் டவர் அது பிரான்ஸ்ல இருக்கு. அது எப்படி தெரியல? எல்லா இடமும் தெரியலதானே. அப்ப எங்களுக்கு அந்த இடங்கள் என்னென்ன எல்லாம் உயரம் தானே பயந்து விட்டாங்க. அப்ப நான் டக்குன்னு மேல உச்சியில 2 கூட அடிச்சேன் மேல உச்சி. அப்ப இதான் பயமெல்லாம் டக்குன்னு முடிக்கல. இன்னைக்கு காலையில அப்ப இருங்க. வேலை செய்யாம இதுக்கான எப்படி நான் தனியா வந்து கஷ்டம். எனக்கு ஒரு ஆள் வேணும். அதிர்ஷ்டம் இருக்கான். அவன் நாள் சம்பளம் என்ன மாதிரி சம்பளம் போகுது? எப்படி 3000-3500 தான் போகுது. 3000-3500? ஓ என்ன மேசன் வேலையா? 2500 நீங்க 2500 தரலாம். சரி உங்களுக்கு ஓகேனா வாங்கோ. ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லையா நினைக்கிறீங்களா? இப்போ எடுத்தா பரவாயில்ல போங்க. 2500 ஓகே இல்லையா? நீங்க தெரிஞ்ச இந்த என்ன தெரியும். நான் எங்க சொந்தக்கார தான் இருக்கிறேன். எனக்கு சரியா இருக்கு. தெரிஞ்சிருந்தேன்னா இப்போ முதல்ல வந்து இந்த ஜன்னல் ஊட்டியா கிடக்கு. அது சுரண்டோணும். ஜன்னல் சுரண்டோணும். கிரில்ல சுரண்டோணும். சுரண்டிக்கோ. நீங்க நேரமா உங்களுக்கு 4 கூலி தானே. வீண் வேலை. இதுக்கு பேசாம கொஸ்டிக் சோடா இருக்கு. அதை போட்டு கொஸ்டிக் சோடா விட அதெல்லாம் போட கூட முழுக்கையெல்லாம் அரிச்சு எடுத்து போடும். அதெல்லாமே நாங்க எவ்வளவு செய்தாங்கள் பயப்படுறீங்க. புது புது இதுகள் கிரைண்டர் போட்டோம்னா கிரைண்டர் போட்டு நீங்க தேய்க்கிறது ஏன் தேய்ப்பியா? அங்க பல்லம் கிடக்கு வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல. நீங்க இப்படி வருவீர்கள். கண்ணை மூடிக்கொண்டே மட்டமா தேய்ப்போம். நீங்க தேய்க்கிறத விட்டுட்டு அதெல்லாம் செய்யணும். தெரியும். ஒரு ஆளை கூட்டி ஒரு ஆளோ 2 பேரும் பிரச்சனை இல்லை. ஏதோ உங்களுக்கு ஒருத்தனை 2 பேர் வேலை செய்வோம். நீங்க 2 பேர் சம்பளத்தை கொடுங்க அவனுக்கு. அவன் அப்படியான வேலை அப்ப நீங்க 2 நாள் வேலை செய்யுங்கன்னா 1 நாள் சம்பளம் தாரன் மூடிட்டு என்னங்க இது எல்லாம் செய்யணும். சரி அந்த கிரில்கள் எல்லாம் தேய்க்கணும். படிவா கிரில்லோ இல்ல அதுக்கு அண்ணா இங்க எல்லாம் அந்த கெமிக்கல் இருக்கு. அதை போட்டா சும்மா புஷ்கன் கலந்து இருக்கும். ஓ கிரில்லுக்கு போடுங்க. கிரில் கெமிக்கல் போட்டா என்னால நீரா சொல்லி தரணும். நீங்க ஒண்ணும் யோசிக்காங்க. நாங்க வடியா முடிச்சு தரோம் உங்களுக்கு. வீட்டாகி தருவோம். இது வீடுமா இல்ல நாங்க வீடாக்கி தருவோம் உங்களுக்கு. சரியா நீங்களையும் பார்த்தா பெயிண்டர் மாதிரி இல்லை. நாங்கள் உங்களை பெயிண்டர் ஆக்கி விடலாம். சரி நீங்கள் போட்டு நாளை வாங்கலாம். க்ளவுஸ் இல்லை போட்டு வந்துருக்காங்க. நீங்கள் போய் அந்த குப்பையை போட்டுட்டு போங்க. போய்க்கின குப்பைக்க அண்ணா வாரம் என்ன போயிட்டேன். அண்ணா அண்ணோய் அண்ணோய் அடே தம்பி
டேய் இங்கே வர இங்கடா வர இப்போ நான் அடுத்தவன் அப்போ வந்து வெயிலுக்கு தலையில கலண்டா வாலியை கலண்டா அரை லூசுகள் முழு லூசுகள் வந்துட்டேன் வா 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 இப்படி இது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்புறம் பார்த்து கண்டுபிடிச்சிடுவானே புதுவாரண்டு அண்டி அண்டியா அண்ணன் கூப்பிடுறேன் அண்ணன் கல்யாணம் கட்டுது அண்ணன் அண்ணே போறோங்க நான் அவளுக்கு பார்த்துட்டு வரேன் அண்ணே அடே இங்கே வாடா அடே மானத்துக்கு இருக்காடா வாடா சத்தம் போடாடா மரியாதை வேலையை தர மாட்டாங்க அண்ணே நோய் ஆட்டா நாச நாசன் அண்ணே வாங்க பெயின்றானே யார் இது 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 அந்த வேலைவாரப்படி கண்டு வைத்த வேலை அதுக்கு மளிகை கட்டி நிற்கிறான் அது இது பெயிண்ட் கிடக்குன்னா தலையால தம்பி தம்பி இது கேட்டப்பேன் கை எங்க கொண்டு வரும் தம்பி வாலி தான் தூக்குடா வாலி தூக்குடா இங்க அந்த கருமத்தை இதான் முதல்ல சரி வந்து நேரத்துக்கு கேட்டாம வந்து 8 மணிக்கு வரைக்கும் 8:30 வந்தீங்க நாங்களே போய் ஜன்னலை போய் தேங்க போங்க தேர்தல் கொண்டா நம்பர் 10 மணிக்கு டாக்டர் டாக்டர் அப்படியே என்னடா கொண்டு இந்த ரோடு காணையில் வந்துட்டு வச்ச மாதிரி கிடைக்காது டே அந்த ரோலர் கண்ணியோடா ரோலர் கொண்டு வந்தாங்க லொங்கியோ சிக்கலா வாடிக்கை வருங்க அதே நான் எல்லா இடம் தேடிட்டேன்டா காணையிலடா திருப்பி நீ இல்ல போய் எடுத்துரும் என்னடா சி பல்ல காட்டாது நான் சாமான ரோலர் என்ன வாசினீங்கன்னா என்னோட வெறியாளன் வந்து என்னோட கேனையா இருக்கிறீங்க போலாங்க இங்க வா உறைஞ்சதுக்கான சாமான வாங்க போ வாங்க போ கூட்டி அந்த முதலாளி நாட்கள் அடிக்கிறானே உறைஞ்ச சாமான் தானே சாமான் வாங்கி ஓடு அண்ணே அண்ணே என்னடாப்பா அந்த சிவரன் உறைஞ்சவன பண்ண பேப்பர் விட்டுட்டு வந்துட்டான் அதுல கடையில வேண்டணும் அது வரைக்கும் இந்த பாத்திரம் உறைஞ்சிட அந்த இது இருக்குல்ல காம்பி அதை இருக்க தாங்க உறைஞ்சும் வாங்கி வச்சுட்டீங்களே ரைட்டா இது நீயாத்தான் கிடக்குது பாஸ் சொல்லு இந்த முதலாளி சின்ன படிக்கலையோ யாரு இந்த முதலாளி என்ன செய்யற என்ன வேலை இப்போ உங்க இந்த குப்பையாளிக்கு வந்து தெரிஞ்சோம்னா உங்க பக்கத்துல ஒரு பேய் குஞ்சு போலோட அரத்தாளன்னு சொல்லி போட்டு அதுல எடுக்க சொல்லிட்டு பார்த்தா முழுத்தாளும் கிடக்கண்ணு இதையாடா அரத்தாளன்ற ஓ நெஞ்ச முழுத்தாளும் கிடக்கு ஒட்டுதா ஒருவேளை இந்த பின்னுக்கு அது அப்படி இருக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இப்படி இது என்ன தேய்க்க தெரியுமா இது இப்படித்தான் இந்த பக்கத்தால இப்படி தேய்க்கிறதா வா வா நாங்க தொடங்குவோம் உள்ள நல்லதா நல்லதா தேப்பம்பா என்னப்பா டஸ்ட் ஆகிற சிக் கூதாரி பொறுங்க தம்பி 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 அப்போ ராசா ரங்குங்க வீரங்க மேலே வேற சுட்டுக்கிட்டு விட்டுறாங்க உங்களை சாரி புழுதிப்பா என்ன புழுதி நீங்க புழுதி அதான் நான் பேசாம இதை சொல்றேன் நீங்க அதுக்கு போனேன் இப்ப சொன்னா சரி நானும் இதை சுரண்டு இதை சுரண்டு கொஞ்சம் வேலை செய்யும் நீ உயரம் இல்லோ நீ மேல சொல்ற நான் கீழே சொல்றேன் அப்படியோ உன்ன கூட்டி வந்தது வேலை செய்யத்தான் சரி சும்மா கீழே பிடிக்கோங்க உன்னைய பிடிச்சா வேலை செய்யறேன் நான் வேலை செய் காப்பி பழைய காப்பி பழைய போல ராஜா இது மர பழையடா விடுவான் பழைய மரங்களை போட்டு போட்டு எங்களுக்கு இது பழையில செய்திருக்க போட்டிருக்கான் போல எதுக்கு சொல்லிக்கிற முடிச்சதான் சரி போல இதுக்கோ ஓமாடா அப்ப நான் கதை போயிட்டு கேட்டு நீ என்ன செய்கிறேன் நான் தேய்க்கிறேன் தடவரிக்கா அதுக்கு நான் இந்த வேஞ்சி கொண்டிருக்கேன் நீ தடவை கொண்டிருக்கேன் இல்ல நம்ம பரவாயில்ல உனக்கு வேலை தெரியாது அதுல இருக்கிற அதுல ஒட்டு நானும் தடவுறேன் நீ உறைஞ்சிடா வடி உறைஞ்சிடா கை நோய் நான் மெதுவா செய்யறேன் நீங்க நினையமா செய்யறேன் கை நோற மாதிரி நோது என்ன வேலை செஞ்சிடா அதான் நோது பேசா அந்த நேரத்துக்கு போயிட்டு நாளைக்கு வருவேன் நேரத்துக்கு போனா அந்த அரைத்தம்பளம் நான் கதைக்கிறேன் நீ என்ன கதைக்க போற நான் எப்படி கதைக்கிறேன் நீ வந்து வர எப்படி கதைக்கிறேன் போமோ அது ஸ்பாட் தான் அடி தான் அண்ணன் மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு தூசா கிடக்குன்னு நல்ல நாடா நான் பெயிண்ட் காட்டலாம் சும்மா அண்ணோய் அண்ணோய்
அண்ணாய் அண்ணா 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 ஓ களைச்சி விழுந்த மாதிரி போடு அப்பதான் பூவெல்லாம் போயிட்டு களைச்சி விழுந்த மாதிரி போ ஐயோ அண்ணா அண்ணா டேய் எலும்புடா எலும்புடா வேற ஏதோ மைக்கல எலும்புடா நீங்க நீதான் கொண்டு கலைச்சு விழுந்த மாதிரி கூப்பிட சொல்லி என்ன வேற கூப்பிடணும் களைச்ச மாதிரி நீ ஏன் கூப்பிடு போ என்ன கூப்பிடானே போய் அண்ணா என்ன அண்ணா இங்கே இங்கே நிக்கிறீங்க நேரம் பன்னெண்டு இது நான் சம்பளத்துக்கு அதிகமா வேலை செஞ்சிட்டோம் வெயில் தான் என்னது எத்தனை மணி வேலையில கிடைச்சது 8ல இருந்து 5 தான் கதைச்சினாங்க நீங்க எப்படி வெயில் வேலைன்னு சொல்லி நாங்க என்ன நிழலுக்கு வந்தோம்னா வேலை செய்யறா என்னடா வெயிலுக்கு இல்லைண்ணா வெயிலுக்கு என்னடா வெயிலுக்கு ரெண்டு வேலை செய்யல நீங்க வெயிலண்டா நாங்கெல்லாம் கட்டார்ல வேலை செய்யறா 4 மணிக்கு கேளுங்க கதைக்கிறத கேளுங்க 4 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு முடிச்சிடுவோம் பிறகு திருப்பி 5 மணிக்கு தொடங்குறோம் மத்தியான டைம் வேலை செய்ய நாங்க நீங்க அப்படி செய்யலாம் வெயில் வேலைன்னா இப்படி அது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்கு தொடக்கம் நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த டைமே கவர் பண்ணி வேலை செய்துடுறோம் உங்களுக்கு டைமே கவர் பண்ணி இரவு வேலையா செய்துடுறோம் ஃபுல்லா எல்லாம் செய்து விடுறோம் எங்க நாம நாங்க முழுக்க முடிச்சு விடுறோம் இங்க இதை பாத்தீங்க நேரத்தை நீங்க வேற புதுசா தந்தீங்க எப்படி தாளே தேஞ்சு விடுது அப்படி வேலை புதுசு எடுத்தா பழுதா போடும் உங்களுக்கு லாபத்தை வைக்க பார்த்தா நீங்க The next day. நீல சட்டைக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்யுது கை வேலை செய்யல வாரம் சப்பையிலே பிடிக்கிறேன் போறவா தம்பி ஓ என்ன செய்யற நான் இந்த கலவையில உறைஞ்சு கொண்டு இருக்கேன் உறைஞ்ச விட்டா தான் நோய் என்று உறைஞ்சு கொண்டு மேடு கொள்ள ஆள் வந்து நிக்கிறேன் தெரியாம எரும மாதிரி வாங்குறேன் வேலை செய்ய குறுக்க வரேன் இங்க வேலை செய்யும் அரத்தாள் என்னடா தேய்க்கிறேன் அரத்தாள் இருந்தா மூஞ்சியை தேய்ச்சிப்பா கொண்ட அரத்தாள் கொழி போடுது அவர் என்ன சொன்னார் நீயும் இந்த எண்ணெயை தேய்க்க விட்டுட்டு இதுக்கு மேல விட்டா சரி வராது அண்ணே எங்க போறீங்க அண்ணே தலைங்கப்பா போகுது என்ன கனியை விட்டு போகுது பாஸ் எங்க போறீங்க பாஸ் தலைங்கப்பா போகுது அண்ணா 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 எங்க பாஸ் எங்க அண்ணா போறீங்க எங்க நில்லு எங்க எங்க என்ன சொல்லி போடு அங்க இருந்தாலும் ஓனர் நினைக்கிறேன் காலம் இருக்க மறந்துடுறேன் என்ன இருக்க வாங்க அதுல இருங்க அதுல குந்துரங்க வாங்க என்ன இருக்க மறந்து போனீங்க பக்கத்து வாங்க போட்டு சும்மா கொஞ்சம் நீ வேலை செய்ய எங்க போறீங்க ஓட்டி இருக்கிறாங்க நேரம் ஒட்டி கொண்டு வந்துருப்பாங்க தனி விட்டு போறேன் என்ன பாஸ் இருக்காரா The next day. அண்ணாய் அண்ணாய் நான் வருவோம் தெரியுமில்ல பாத்துட்டு சொல்றதுக்கு இன்றைக்கு என்ன மாதிரி வேலை அவன் இங்க வந்து சைக்கிள் வஞ்சிரா போட்டுது பொடியும் பேமா வாரம் தானே ஸ்கூலுக்கு போய் சொன்ன காரணம் எல்லாம் சொல்லுங்க இன்னைக்கு கட்டி வச்சுட்டு எல்லாம் கழுவுங்க உறைஞ்சின காணும் என்ன கழுவுங்க என்னண்ணே கழுவ சொல்றீங்க என்ன நான் பெயிண்டர் அவன் தான் கூலி படி அவனை கொண்டு கழுவுற வேலையை சொல்லுங்க பெயிண்ட் அடிக்கிற வேலையை சொல்லுங்க இது அடிச்சு விடுறேன் டக்குன்னு ரெண்டு சேர்ந்து கழுவுங்க கழுவிட்டு தானே நீங்க அந்த மேச மீறல் பாக்குறீங்களே என்னது அதுல எல்லாம் கூலிப்படி வந்து வேலையில அவங்க எல்லாம் செய்யறவங்க நாங்க வந்து பெரிய பெரிய வேலை எங்களை அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த வேலையெல்லாம் நாங்க செய்யறோம் நாங்க இதுல எல்லாம் நாங்க வேணும்னா உங்களுக்கு தான் நட்டம் அவங்களுக்கு சம்பளம் குறைவு தானே உங்களுக்கு நட்டம் அதுக்கு தான் நாங்க உனக்கு 2500 அவனுக்கு 2500 நீங்க மேசன் ஒண்ணு இல்லை நீங்க வெயிலர் தானே போய் கழுவுங்க 2500 வரீங்க நான் 3000 தானே கொடுக்குறேன் அது உங்களுக்கு தெரியும் அஞ்சு அவன் என்ன நீங்க கழுவையில் அடி வேலை எடுப்போ முதல் நாளே கால் பண்ணி கேட்கணும் எப்படி வேலை இல்லை நீ கழுவுற வேலைக்கு என்ன விட்டு சிக் சரி ஆக போதும் அப்படிதான் நஞ்ச அப்படியே நஞ்ச என்ன சொத்து கேத்து வச்சுக்க எஞ்சாலத்து என்னைய கூப்பிட்டு கழுவ வர நானே விசரல நிக்கிறேன் நீ என்ன செய்யணும்னா விரைஞ்சுவே காரணம் கோல் பண்ணி கேட்டு தான் பாரு மரத்துல என்ன வேலை இருந்து உங்க இருக்கிறான் பாரு ரெண்டு கேட்கிறேன் பாரு நாக்கு பிடிக்க 4 கேள்வி ஆனா யார் என்ன நான் கழுவினதுக்கு நான் பெயிண்ட் அடிச்சு வச்சது பெயிண்ட் அடிச்சது யாராவது நாங்க எல்லாம் கலை கூட சும்மா ஓசி வேலை பார்த்து போட்டுருக்கோம் 4 வேலை தானே செய்யறேன் என்ன செய்வேன் நீங்க அதை கேட்டு அதுக்கு நீங்க உறைஞ்சி போட்டாடிங்க உனக்கு வேலை
உண்டை வீடு மாதிரி கேட்கிறேன் வந்து. இன்றைக்கு கழுவுற போறீங்க உங்களை பின்பக்கத்தை போய் கழுவு. இதைத்தான் சொன்னேன். கழுவுறேன்னா முதல்ல சொல்லுங்க நான் வரேன் சும்மா வந்து அப்படி வேலைக்கே வேற அது இல்லாடி போய் கழுவ சும்மா கத்தாம இவனா இருந்தேன் போனா டே தென்னைக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அண்ணா இது தென்னைக்கு பெயிண்ட் அடிக்கலாம் இந்த மட்டத்துக்கு அடிச்சு விட்டோம்டா நல்ல வடிவா இருக்கும் பெயிண்ட் முதல்ல போய் கழுவுங்க 2 பேரும் இல்லாடி வேலையை விட்டு போங்க. நான் ஐடியா சொல்றேன் நீங்க இந்த வீட்டுக்கு அடிச்சுக்க பெயிண்ட் பார்க்க தெரியும் கூட எப்படி இருக்குமென்று நாங்க வீட்டுக்கு ஃபில்லர் தான் அடிச்சிருக்கீங்க பெயிண்ட் அடிக்கல நீலாம் பெயிண்ட்ராப்பா ஓ ஃபில்லருக்கு தெரியாமன்னு தெரியா. A few moments later. பாக்கிறதுக்கு கையில் வச்சுது. சரி தம்பி 5 மணி பெல் அடிச்சிட்டு மணி அடிச்சிட்டு வெளிக்கணும் நேரமா உறைஞ்சிட்டு நல்ல பொலிசிங்கா வந்திருக்கு இந்த வெளிக்குவோம் அவன் பைத்தியம் அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து 5 பண்ணி போவான் நீ வந்துடுவாங்க திருப்பி அங்கே உதவியா நிற்பான் அங்கே பாருங்க இங்கே தின்றதை விட்டா வேற ஒரு வேலையும் தெரியா சனி எனக்கு சரி இப்போ அதான் கடைசி நேரம் வந்து வேலை செய்யறாங்க அது விழுந்து ஜே அவர் நீங்க போற நேரத்துல அப்படி சொல்லி கொண்டு அந்த கோவம் இல்லை வேற வேலை முடிஞ்சது. ஓ வேலை ஒழுங்காச்சு இதே போக வேலை டைம் இல்லை முடிஞ்சது. டிரைவங்களை காணவும் இல்லை இன்னும் 2 நாளாக வரவும் இல்லை என்ன இருப்பாங்க அடிச்சு பார்ப்போம். ஹலோ ஓ ஹலோ என்னண்ணே 2 நாளாக காணவும் இல்லை என்ன செய்திக்கல தம்பி இதுக்காடி அங்கே நான் வேற ஒரு கண்ட்ராக்ட் வந்து செய்து கொண்டு இருக்கேன் வேற ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று செய்து கொண்டு இருக்கேன். என்ன உங்கள் வீட்டில் எட்டி பார்த்து உங்கள் வீட்டை நிற்கிறீங்களா என்ன சும்மா புழுகுறீங்க இங்கே நீங்கள் என்ன கழுவுற வேலையெல்லாம் வேறு ஆரம்பிச்சு அதில் எங்களால் செய்யறாது உங்களை கழுவிட்டு சம்பளம் வாங்கினா வாங்க மாட்டேன் சம்பளம் வாங்குவீங்க அப்படி களைச்சி விழுந்து நாங்கள் வேலை செய்யலாது நாங்கள் பெயிண்ட் அடிக்க தான் வந்து நாங்கள் 2500 ரூபா வாங்குறதா நாங்கள் சொஞ்சு போட்டு அது கூட தேவையில்லாத சரியோ நாங்கள் காசு வாங்குறது அது வேறு பிரச்சனை உங்களுக்கு தெரியாது நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறனா தான் நாங்கள் வருவோம். நீங்கள் பெயிண்ட் அடிச்ச கிளிப்பியா சரி வந்து அடிச்சு கிளிச்சிங்க வாங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை நான் மட்டும் சொல்லுங்க வாரம் நாளைக்கு அடிக்கலாம் தேய்க்க கிடக்கு தேய்ச்சி அடிக்கலாம் வாங்க தேய்க்கிற வேலை சரி நாளைக்கு வாரம் பாப்போமா வாங்க வாங்க கேட்குறீங்க கஷ்டப்பட்டு வாரம் நாளைக்கு உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கஷ்டப்படுங்க தான் கூப்பிட்றேன்னு போன வைங்க வாங்க வாரம் The next day. தம்பி என்ன செய்றீங்க பெரிய பிரசாரம் அடிக்கல சின்ன பிரசாரம் அடிச்சு எப்படா முடிக்க போற பெரிய பிரசாரத்தை உங்க உதுலாம் கிடக்கு போய் எடுத்து தேடி எடுங்க கிடக்கு மாதிரி டேங்கன் எடுத்தடி என்ன லட்சம் அடி 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 இது இது அவன் பார்த்தான்டா சும்மாவே அவன் வேலைக்காரடா கலைச்சு விடுறான் தும்பு தெரியாது அடிக்கிறான் அடுத்தோம்டா மண்டையை கூட்டி வந்து வேலையை கூட்டி வந்து சி கழுவி வைக்கணும் அண்ணே பிரஷம் பாடியும் தானே நீங்க வச்சு நீங்க சொன்னோரு லேட் ஆகுது நானும் சேர்த்து அடிக்க போறேன் நீங்க போறீங்களா நான் சுவர் கடிக்கிறேன் இந்த பிளாட் கவனிங்க தம்பி தம்பி என்ன இந்த பிளாட் கடிங்க நீங்க நான் சுவர் கடிக்கிறேன் நான் தொடங்கிட்டேன் நீங்க அடிக்கிறேன் நீங்க அடி இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமே சுவர் கடிக்கிறாரு மேல இப்படி கைய மேல இழுக்கணும் கீழே கொண்டு வரணும் நாங்க இப்படித்தான் அடிக்க நீங்க எப்படி மேல இப்படி தான் அடிப்பீங்க இவ்வளவு பெரிய தேசம் தெரியுமே கொஞ்சம் தேசம் தான் இருக்காது அது சரிடா அப்பன் அடியாது அப்பன் அண்ணா அந்த பெரிய வாலி தரேன் இதுல வைங்க இதுல அது ஒரு பச்சை கதிரை இருக்கிற எடுத்துட்டு வரீங்களே அது ஒரு பச்சை கதிரை அதுல இந்த வாங்க வாங்க எடுத்துருங்க வாங்க அடிச்சு விட அந்த மூளை வெட்டிங்க நீங்க இந்த மூளை வெட்டணும் நீங்க மூளை வெட்டிங்க நீங்க அந்த மூளையை வெட்டுங்க நீங்க கீழே ஊத்துன்னு துணி முருக்கா கீழே வச்சு விடுங்க கீழே துணி முருக்கா வச்சு விடுங்க அந்த வெள்ளையும் முருக்கா கிழக்கணும் கிழக்குங்க வேணே இந்த வெள்ளையும் முருக்கா கிழக்கணும் கிழக்குங்க தம்பி தம்பி அதுக்கு வடிவா உருட்டையில என்ன ஒரே போக்குல உருட்டுங்க ஒர்க்கா தொட்டா ஒரு லைன்ல உருட்டுங்க ஏன் பக்கத்துல உருட்டுங்க கோடு தெரியுது இல்ல ஒரு பிரச்சனை அப்படியே வச்சுக்கொண்டு எல்லாம் வேலை சொல்றீங்க அந்த காலத்துல இருந்து பழகினா தெரியுமே நீங்க வந்துட்டீங்க இப்பதான் பழகிக்கணும் வரீங்க கடை குட்டிகள் ஒழுங்கா விடுங்க அந்த நேருக்கு நீலச்சட்டு மூதேவி வருதா இல்ல போல எனக்கு பொஸ்ஸா வந்தது அந்த அளவோட வா உருட்டா கிடக்கு
ஆனால் எல்லாம் முடிஞ்சுது இங்கே பசிக்குது 1 மணி ஆயிட்டு தானே நானே சாப்பிடா வேலை செய்யறேன் வெளில முடிவு கலந்து நீங்க பக்கத்துல வீடு என்ன போயில கலந்து போ நானே இங்க பசியில சாப்பிடாதான் எனக்கு வேலை செய்யறேன் நான் என்ன சாப்பாடு கலந்து இருப்போம் நித்திர கலக்கத்துல கண்ணு தெரியும் என்ன படிக்கிறான் ஒரு 10 நிமிஷம் நாங்க கலந்து இருப்போம் நானே இங்க சாப்பிட நினைக்கிறேன் நானே பசியில நிக்கிறேன் நான் வெறி நெஞ்சும்மா சாப்பிடலாம் அப்பா காட்டாசி எழுத பாஸ் கோளுக்கு அடிச்சு முடிஞ்சு அடுத்த கோளுக்கு அடிப்போம் அடுத்த கோளுக்கு அடிப்போம் அது ஒன்று தான் இன்றைக்கு அடிக்க முடியாது நாளைக்கு வேலை நாட்குழி தானே நாங்கள் அடிச்சு முடியாது எப்படி அடிக்கணும் அடுத்து அடிச்சு முடிச்சா வேலைக்கு போகலாம் நீ சொன்னீங்க வீடு கட்டுறேன்ட்டு காசு வேண்டாம் உனக்கு அப்போ பிறகு என்ன நாளைக்கு வேலைக்கு வந்தால் சம்பளம் பெருமா அப்போ 3வது கோட்டை அடிக்கிறேன் திருப்பி அடி 3வது கோட்டை அடி திருப்பி அடி அவன் கேட்டா இப்போ செகண்ட் கோட்டை அடிக்கிறேன்னு சொல்ல இப்போ 3வது கோட்டை நான் இது 5ஆவது தடவை அடிக்கிறேன் சொல்கிறேன் பெயிண்ட் இல்லை முடியுது நான் தானே பார்த்தேன் அங்கே நான் முடிஞ்சு வருது அடி 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 தம்பி வழியா அடியா மேலே நம்பலாம தம்பி மணி அடிச்சிட்டு 5 மணி ஆயிடுச்சு பொறுங்க வா சரி அடிச்சு முடிச்சுட்டு வா அது நீ 5ஆவது கோட்டை அடிக்கிறானே வா பிரச்சனை இல்லை வா வெடிக்கிறோம் வா நேரமா இது பிரஸ்ல கலவியில வைக்கணும் அது வேலைக்கு வருவாங்களோ கழுவாங்க போட்டு வாங்க போட்டு அப்படி காஞ்சானே மரத்து போடும் அதுதான் பிரச்சனை இல்லை இரவு வேலைக்கு வருவாங்க களை வச்சுட்டு போ சொல்ற வேலையை செய் நீ வச்சுட்டு வா போ நாளை நீ வந்து வேச்ச கொண்டு The next day. அண்ணே என்ன வேலை முடிய போக சந்தோஷமா நிக்கிறீங்க வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ண இது என்ன இது ஒரு கோல் இன்றைக்கு முடிச்சிடலாம் இது என்ன இது முதல் என்ன இது நேற்று வேலை செய்து கழுவினியாலோ சும்மா இங்க கேமரா குறுக்க பேக்க காடி வைக்காத என்ன என்ன பாக்கி அப்படி கழுவாம போனா அடி அடி சும்மா நானும் போயிட்டு நான் பார்க்காம இரவு வேலைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நீ கழுவி வச்சுட்டு போறா நீ என்ன அவங்க செய்யறவங்க வச்சுட்டு போன நீ வேலை செய்யறவங்க அரை கூட வேலை செய்யற இருந்தா கழுவுற இல்லையா நீ கட்டியா போயிட்டு நான் புதுசு வாங்கி கொண்டு போனோம் நல்ல தம்பி நீ அதை கழுவி வச்சுட்டு போனீங்க முதல்ல இது 10,000 ரூபாய் சாமான இரவு வேலை செய்யறவங்க கழுவ கேட்டவங்களே கழுவ விடுகிறேன் ஒரு வருஷம் வீட்டை சும்மா இருக்கீங்க நான் யோசிச்சிருக்கோம் ஒரு பெயிண்டர் மட்டும் வீட்டை அந்த பல்ப் எங்க பல்ப் அதுல எது அதுல பல்ப் இருந்த காணையில கல்லர் மாய்க்கிறாங்க எங்களை அவன் அந்த பிரஸ் கழுவா விட்ட பிரஸ் வச்சுதான் கொண்டு போட்டேன் இது அதுவா அது அந்த இதுல இங்க வச்சு ஒரு இடமும் இல்ல அது பின்னு கிடக்கு கொண்டு போட நீ வீடு ஒன்றே போட்டுருப்பேன் தெரியும் நிலைமை எல்லாம் பெயிண்ட் ஊத்தி அதுல வச்சு கலந்து ஒரு பேப்பரை போட்டு சின்ன வேலை என்ன சின்ன வேலை பெயிண்ட் அடிக்கணும் சொன்னாங்க அதெல்லாம் அடிக்க தெரியல அதெல்லாம் காவி என்ன நீங்க ருசி பச்சை பெயிண்ட் அடிக்க டேஸ்ட் இல்ல மரம் பச்சை கலர் விளங்குது நீ பெயிண்ட் இல்லையா தம்பி உருப்பட மாட்டேன்னு அது போன் என்ன சீரியல் ரெண்டு தானே எடுத்தது அவங்க உள்ள 11 பொர்சான தான் கொண்டே கொடு கலவடுது அப்படியே கொண்டே கொடு ரெண்டு பேரும் நல்லா போங்க வெளியில போனே ஆட்டிய புரியல வந்துட்டாங்க சும்மா அவங்க பெயிண்டரும் வாங்கலாம்